அடுத்துட்டு போலாம். இந்த மாதிரி சின்ன வண்டியில போக கூடாது. ஓகே. BMW தான் போணும். அப்படின்ற முதல்ல லைசென்ஸ் வாங்குவோம். ஓகே. அதுக்கப்புறம் விதவிதமான காரு. ஓ, கார் டிரைவிங் சீட்ல சாரு. சூப்பர். சாரு பக்கத்துல உட்கார்ந்து பாரு. ப்ரொஃபசர், ஓட்டுறவங்களுக்கு தான் லைசென்ஸ். உங்களுக்கு எதுக்கு லைசென்ஸ்? ஓகே 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 ஓகே. और कुछ चाहिए? ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தி கூட தமிழ் பேசுறது இல்ல. तमिल नहीं मालूम. எங்க காசு மட்டும் வேணும், எங்க ஓட்டு வேணும், ஆனா எங்க தமிழ் வேணாம். हिंदी नेशनल लैंग्वेज கத்துக்கோ, ஃபியூச்சர் நல்லா இருக்கும். பாப்பா இங்க வா. எங்க தமிழ் இல்லைன்னா இந்தியாவுக்கு 2 ஆஸ்கார் அவார்டே இல்ல. பாக்குறதுக்கு பம்முனது மாதிரி தான் இருப்பான், ஆனா பதுங்கி பாயிறதுல புலி. முதல்ல நல்ல தமிழ் டீச்சரா பார்த்து ஆனா அவனா ஈனா ஈனா இப்படி தமிழ் மொழியை கத்துக்க என் பாக்கி. அண்ணே பின்னிட்டீங்கண்ணே. யாரு இவ்வளவு துணிச்சலா கேள்வி கேட்கிற தைரியம் உங்களை தவிர வேற யாருக்குமே வராதுண்ணே. இப்படி ஒரு தமிழனா அண்ணே, என்ன இருந்தாலும் உங்களுக்கு மொழி மேல பற்று அதிகம் அண்ணே. நீங்க சினிமாக்கு வசனம் எழுத போலானே. வசனம் என்னடா அண்ணன், இனிமே மலையாள சினிமா ஹீரோ தான். சரியா சொன்னீங்க. சிக்கன் பீஸ் எடுறா, நல்லா சாப்பிடு. பல நாள் பசியா கிடந்திருப்பாங்களோ, இந்த பாய்ச்சல் பயிராங்க. பாப்பா இங்க வாமா. தம்பிய பசியில அடக்குறாங்க, இவ பல்ல காட்டிக்கிட்டு வாரத நல்லவா மனசு. ஆமாமா, आपको कुछ चाहिए? ஹோமுக்கு கூப்பிட்டு டெலிவரிக்கு ஏற்பாடு பண்ணிட வேண்டியது. क्यों बे? तूने औरतों को पहले कभी नहीं देखा क्या? साले को तुझे जान से बात करके पीटूंगा। नजर ही ठीक नहीं எதுக்கு அடிக்கிறீங்க? ये कैसा इंसान है? நம்பர் எழுதி வைக்கிற இடமா இது? என்னங்க நீங்க? இந்த அடி அடிக்கிறாளுங்க. அவள்கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினால உங்களை நான் வீட்டு வரைக்கும் கூட்டு வந்திருக்கேன். குளிச்சுட்டு ரெடியா இருங்க, ஒரு ஷாப் கூட்டு போறேன். ஓகே அண்ணே. டே மண்டையா, டே மண்டையா, இந்த பயவுல எங்க போச்சுன்னு தெரியலையே. குண்டுமல்லி நம்ம தலதே ரொம்ப அடம் புடிச்சு கேட்டதுனால போனா போகுதுன்னு ஒரு போஸ்ட் கொடுத்தேன். இது நம்ம தம்பி நரேன் கார்த்தியே. நான் மட்டும் அந்த காரை ரெடி பண்ணி கொடுக்கலன்னா தம்பி ரேஸ் நடக்கிற அந்த கிரவுண்டுக்குள்ளவே போயிருக்க முடியாது. சும்மா சொல்லக்கூடாது. இப்பவும் அப்பப்ப என்கிட்ட வந்து வாட்டர் வாஷ் பண்ணாம போகாது. தெரியுது, வாயாலேயே வாட்டர் வாஷ் எவ்வளவு நல்லா பண்றீங்கன்னு. டேய், ஒரு ஷாப்னு வந்துட்டா நீங்க லேபரு, நான் தான் மேனேஜர். டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணணும். ஏய் அபி ஸ்டாப், நில்லடி. பஞ்சவர்ணம் பொண்ணு Dress மேல உச்சார்ந்துட்டா. அப்படி போய் நான் அடி போனேன். புத்த வாங்க போறேன். Dress நனைஞ்சிருக்கு. ஓன் Dress தான் நனைஞ்சிருக்கு. ஏய் முண்டக்கண்ணி, நீ என்ன கட்டி பிடிச்சிட்டு தூங்கும் போதே எனக்கு தெரியும். நீ முண்டக்கண்ணி, உங்க அம்மா முண்டக்கண்ணி. அது உங்க அம்மா தான். பொடி ராட்சசி. பொடி பண்ணி. அம்மா அம்மா பாருங்க. ஏய் என்ன அடிச்சு ஏன் காலங்கட்ட அடிச்சுக்கிறீங்க? உனக்கு உன் பொண்ண சொன்னாலே கோவம் வந்துரும். ஆமா, எனக்கு நீ மூத்த தாரத்து பொண்ணு இல்ல. ஏய் அம்மா அபி, என்ன பண்ணீங்க? லேட் உன்னாலியும் பொண்ணாலியும் டெய்லி லேட். ஆமா, நீ என்னையே குறை சொல்லு. நெத்தியில போட்டு கூட வைக்கல. அபி டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. கேஸ் ஜெயிச்சிரும். தைரியமா இருங்க பாட்டிமா, பயப்படாதீங்க. சரிமா. அக்காக்கும் தங்கச்சிக்கும் அடிச்சுக்கிறதுக்கே நேரம் பத்தல. இந்த புடி. ராட்சசி. நான் பாத்துக்கறேன், கிளம்புங்க. பஞ்சவர்ணம் பொண்ணு பஞ்சாயத்து பேச ஆரம்பிச்சிட்டா. சீக்கிரம் வர சொல்லு. சுஜி குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. வரேன் பாட்டிமா. பஞ்சவர்ணம் பிக்கப்க்கு நீ தான் வரணும். இவ கூட வர மாட்டேன். உங்க பாசத்தை ரோட்லயும் காட்டிக்காதீங்க. கோட்ல பார்க்கலாம் பாட்டிமா. சரிமா, பாத்து போமா. சீக்கிரம் போறியா? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. மேடம், நீங்க என்ன இங்க இருக்க கட்டுதே? இந்த ஊட்டிக்கு குயின் ஆஃப் கில்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. உங்க காலடி தடம் மட்டும் இந்த ஊட்டியில படாம இருந்திருந்தா பூகமும் புயலும் பேரழிவு உண்டு பண்ணிருக்கு மேடம். மேடம், எல்லாரும் என்ன பார்த்து
உங்களை பார்த்தா அப்படியே கருப்பு மைக்கேல் சாசே மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க என்ன மேடம் நினைக்கிறீங்க? குரங்கு சரியா 10 மணிக்கு ஆபீஸ் சொல்லணும் மேடம். நம்ம ஜோடியா போறத பார்த்து எல்லாரும் போறாமையா நினைக்கிறாங்க மேடம். தப்பா நினைக்கிறீங்க. செக்யூரிட்டி கூட போயிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. செக்யூரிட்டியா? மேனேஜர் டெய்லி ஜாகிங் போறீங்க, தொப்ப மட்டும் குறையவே இல்ல. மேடம் நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எண்ணி 20 நாளுக்குள்ள பெருசாக்கி காட்டுறேன். ரொம்ப காமெடியா பேசுறீங்க. காமெடியா பேசுறேன்னா நம்ம சொன்னா நம்ப மாட்டாளுங்க, செஞ்சு காட்டினாத்தே நம்புவாளுங்க. நான் வந்துட்டு மேடம். Hey, good morning. அட பாவியல, எப்பம் காரன் கூட சிச்சுவேஷன் தந்தாப்ல சாங்க போடுறேன். முதல்ல அந்த ரேடியோ பத்தி ஆஃப் பண்றா. ஹே பியூட்டி கார்ல ஏதோ பிரச்சனையா? டேய் போதண்டா முதலாளிமா. மேனேஜர் யார் இந்த கியூட் பாய்? மேடம் புது அப்பாயின்மென்ட் மேடம். So sweet. ரொம்ப நல்லா ஆடுற. நீங்க நியூலி அட்மிட்டட் மேம். ஓ ஓகே, நல்லா வர்க் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். பசங்க எப்படி வேலை செய்றாங்க பேபி? விழுந்து விழுந்து வேலை செய்றாங்க மேடம். வெரி குட். ரொம்ப பொறுப்பா வேலை செய்றீங்க. பச்சை மஞ்சள் வெள்ளை ஊதா, பச்சை மஞ்சள் வெள்ளை ஊதா. சிவப்பு. இங்க என்னடா படமா ஓடுது? இந்த பார்வை பாக்குற? கண்ணு உலகார பாவியலா, நான் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போற பொண்ணு பார்க்காம கூட இப்படி வெறி முடிச்சு பாக்குறீங்களா? கண்ணுல பிடிக்கிற என்னடா பார்வை? வேலையை போய் பாருங்கடா. ஏய் குண்டா, ரோட்ல எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது. ஏண்டா இவளுக்கு மட்டும் ஒன்றும் ஆக மாட்டேங்குதே. குண்டா என்ன முணங்குற? ஒன்றும் இல்லை. 4 ஷாப்ல 2 வீலர் பஞ்சர் போட வந்துட்டான். காலகாலத்துல ஊட்டி அனுப்புடா. அவன் மட்டும் கஞ்சா இருக்கா அவின் இருக்குன்னு மொத்த பேரையும் உள்ளதுல போறா. போடா. ஏய் முணங்காம போய் வேலையை பாருடா. என்ன வர்ஷா ரொம்ப டல்லா இருக்க? பொண்ணு பாக்குற வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கா உங்க புண்ணியத்துல. கட்டையில போற வயசுல கல்யாணம் வேற கேக்குதா இந்த கைதுக்கு? டேய் அதான்டா நீ வளராம தீப்பு மாதிரி தலை பெருத்து போயிருக்க. வேலையை பாரு மாட்டேயா? ஆத்தடி. மேனேஜர் சார் எல்லா நட்டையும் மாட்டிட்டேன். ஒண்ணு மட்டும் பேலன்ஸ் இருக்கு. என்ன பண்ணலாம்? என் தலையில மாட்டு. ஐயோ. ஹாய். நியூ அட்மிஷனா? ஆமாக்கா, நம்மளுக்கு வேண்டிய பைய. சஞ்சனா எங்க? உள்ளதாக்க இருக்காங்க. ஆகமெல்ல நடமெல்ல. என்ன வர்ஷா? அக்கா உங்களலக்கா நீங்க போங்க. என்னாகும் அப்பா பேசாம இருப்பா. முல்லை மலர் பாதம் நோகும். ஸோ குட் மார்னிங். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார். அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. அவன் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டோம் சார். சம்பவம் நடந்த அடுத்த நாள் காலையில் ராம் சில்க்ஸில் 22,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் ஷூஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். அங்கே இருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டான வீடியோ ஃபுட்டேஜ், டூப்ளிகேட் பில்ஸ் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் சார். உடன் ஸ்டிக்கால் தான் குத்தி கொண்டிருக்கான். டாக்டரோட பாடியிலேருந்து எடுத்த உடன் பீசஸ் சார். அப்புறம் 8 வயசுலேயே தங்கச்சியை தண்ணியில் தள்ளி விட்டு கொண்டிருக்கான். வெளியே இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு ரிஸ்க் தான் சார். அவங்களோட வீட்டை நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மஃப்டியில் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ வேணாலும் அரெஸ்ட் ஆகலாம் சார். டேய் இந்த காரை வேலையை முடிச்சிட்டு அந்த காரை வாட்டர் சர்வீஸ் கீழ அனுப்புறேன். என்ன பண்ற டார்லிங்? ஓ அப்படியா? அப்புறம் எங்க போலாம்? ஓகே போலாமே. It's such a wonderful place, you know. I just love it. மேடம் மேடம் Hey, என்ன பண்ற? என்னடா எறும்புனே? ஏண்டா நான் என்னமோ ஏதோன்னு கை கால் உதறி போய் ஓடியாரண்டா.
ச்சே இவ்வளோதானா? நான் கூட என்னமோ நினைச்சேன். போய் வேலையை பாருங்க. ஏண்டா எறும்பு கடிச்சா எயிஸ்ட் வந்தா செத்து போவாங்க. இல்லையாண்ணே, நம்ம ஓனர்ண்ணே, அவங்க மேல ஏதோ எறும்போ பட்டுச்சுனா என்னால தாங்க முடியாதுண்ணே. ஓ அம்பிட்டு கரிசனா அன்னைக்கு வீட்டுல பாம்பு வந்துருச்சுன்னு கிளி புடிச்சு கத்துனே. ஒரு வயல குச்சியை எடுத்துக்கிட்டு வரக்கானா எனக்கு என்னன்னு மல்லா கடிச்சு படுத்து கிடந்திய. இன்னைக்கு பொம்பளைன்னா அம்பிட்டு பதட்ட. போடா போய் வேலையை பாரு. இங்கே சுவிட்டான ஆளுக மேல எறும்பு ஏறுறது சகசந்தேன். அதுக்கு இப்படி பைத்தியமா தெரியக்கூடாது. மண்டைய என்ன கோமண துணியை கையில கொடுத்துட்டு ஓடியாரே. அப்பா என்னப்பா? இல்லண்ணே, மேடம் கட்சிஃபில் ஆயில் ஆயிடுச்சுட்டாங்க, அதான் வாஷ் பண்ணி கொண்டு போறேன். நம்ம மேடத்தை நம்ம தானே கேர் பண்ணோம். கேர் எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லப்பா. மேடத்தை கேரிங்க ஆக்குனாத்தே தப்பு, புரியுதா? போ முதல்ல அந்த 3 பயவிலையும் பேக்கப் பண்ணிட வேண்டியதே. என்ன தக்காளி குமிக்கி யானை மாதிரியே இருக்க? குடிக்கிறது கல்லுப்பாட்டுல, தொட்டுக்கிறதுக்கு நண்டு குழம்பு வேணும். வேண்டிய பயலுவே வேலை கட்டு வந்திருக்கேன். உனக்கு வேண்டிய பசங்களா? உருப்பிட்ட மாதிரிதான். இங்க வா, இங்க வாய உடைக்கிறேன். இங்க வா பாரு, ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு. கிளம்பு கிளம்பு, நாளைக்கு வா. போடா வொர்க் ஷாப். என்ன கிளம்பிட்ட? உள்ள வா. வணக்கம் மேடம். என்ன வொர்க் ஷாப்? அடியாளங்களோட வந்திருக்கா? இல்ல மேடம், உங்களுக்கு தெரியும்ல, நீங்க இந்த பயலுல ஒரு ஷாப்ல பாத்திருப்பீங்க. ஆயில் சுமல் தாங்க முடியலையா, எதே செண்டு கம்மல்ல சேர்த்து விட்டியேன்னா நல்லா இருக்கும். என்ன வேலை தெரியும்? ஓரளவுக்கு பாடுவேன் மேடம். பெரிய சூப்பர் சிங்கர். அடுத்த பிரபுதேவா. ஓரளவுக்கு ஆடுவேன் மேடம். நான் நல்லா நடிப்பேங்க. அடுத்த பவர் ஸ்டார். அப்போ போய் பிச்சை எடுக்க வேண்டியதானே? இல்ல மேடம், நல்ல பயலுதே. என்ன கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மேடம், உங்க அசிஸ்டண்ட நல்லா சாப்பிட சொல்லுங்க. பாடி இல்ல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம இருக்கு. ஏய் தாடி, இப்ப நீ ஆக போற பாடி. ஐயோ தக்காளி அடிச்சாத. ஏய் பவர் ஸ்டார், உனக்கு தனியா வர சொன்னுமா? கிளம்பு கிளம்பு. ஓகேங்க, பை. மூஞ்சப்பா. நல்ல ஆளுகிட்ட தான் மாட்டிருக்கீங்க. Hey manager, so smart. செம்ம dressing. என்ன மேனேஜர், இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. பார்ட்டி நல்ல மூடுல இருக்கு. இப்போதைக்கு நம்ம காதல ஓபன் பண்ணோம்னா ஒர்க் ஆயிரும். தம்பி என்னண்ணே? நேத்து நீ கேட்டதெல்லாம் அண்ணே வாங்கி கொடுத்தல்ல? ஆமாண்ணே. இப்ப அண்ணனுக்காக ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்கண்ணே. ஒண்ணும் இல்ல, இந்த லெட்டரை கொண்டு போய் முதலாளி அம்மாட்ட அண்ணன் தான் கொடுத்தோம்னு விவரத்தை சொல்லி கொடுத்துட்டு வா. ஓகேண்ணே. போப்பா. ஒர்க் அவுட் ஆயிரும். இந்த கேரேஜுக்கு ஓனர் நான் தான். மேடம். என்ன கணேஷா? இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க வந்தேன். சரி உட்காருங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பெரிய உள்ள பென்ஸுக்காருக்கு உன்னைய நான் செல்லமா அப்படித்தான் கூப்பிடுவேன். நீ கேரியஸ்குள்ள வரும்போதெல்லாம் மழை காலத்துல அடிக்கிற வைப்பர் மாதிரி என் மனசு அடிச்சுக்கிறது. உன்னை பார்க்கும் போதெல்லாம் கெட்லைட் போட்டது மாதிரி என் மனசு பக்கு பக்குன்னு அடிக்குது. நீ திரும்பி நடப்ப இண்டிகேட்டர் லைட் போட்டது மாதிரி என் மனசும் உன்னை திரும்பி பார்க்கும். ஆனா அது தெரியாம சிக்னலை மதிக்காத காரு மாதிரியே நீ பாட்டுக்கா போய்கிட்டு இருக்க. நீ எப்போதுமே டீ போடு வண்டி மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுற. நீ எல்லா பைலட்டையும் பேசும் போதெல்லாம் ஆஃப் பண்ணாத இன்ஜின் மாதிரி என் மனசு துடிக்கிறது உனக்கு தெரியுமா? நாளைக்கு சாயங்காலம் பிளவர் பார்க்கு கிட்ட ஷோரூம் கார் மாதிரி காத்துக்கிட்டு இருப்பேன். இப்படி ஜென்டில்மேன் டெஸ்ட்ல வந்தீங்கன்னா நம்ம உட்காந்து நம்ம வாழ்க்கையை பத்தி விரிவா பேசலாம். பாய் பேபி. வண்டி ஓகே ஆயிருச்சு. கருப்பு நீ கொடுத்து வச்சவன்டா. மேனேஜர் மேம், நாங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரோம். வாங்க டார்லிங். Hi.
நான் பண்ற மாதிரி போடா. ப்ரொஃபசர் என்ன பாக்குறீங்க? இல்ல டயர் கூட இரும்புல செஞ்சிருக்காங்களான்னு பார்த்தேன். ஆமாமா இந்த மாலையும் தூக்கணும்ல அப்புறம் எனக்கு இந்த வண்டி நான் உங்க ப்ரொஃபசருக்கு கண்டெய்னர் தான். எடிபியர் நம்ம லாஃபிங் தெரபி பண்ணுவோம். சிம்ரன் மாதிரி ஸ்லிம் ஆயிருவீங்க. நானே டபுள் சிம்ரன் தான். வா வாங்க 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 வாங்க. ஹாய். வாங்கம்மா. ஹாய் குட்டி. வா 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 வா. வாங்க. ஏய். வா வா வா. ஏய் பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ. பண்ணு தக்காளி. பரவாயில்ல. அட சும்மா பண்ணு. இல்ல நான் பாக்குறேன். ஏன் என்னாச்சு? பேண்ட் கிழிஞ்சிருச்சா? நல்ல வேலை பப்ளிக் இருப்பா அவருக்கு. அவ்வளவுதான் சும்மல் இல்ல. இப்ப சரி, துன்பம் வரும் நேரத்துல சிரிக்கணும். ஊருக்கே அடிக்க வேண்டிய எச்சிய என் ஒருத்த மேல அடிக்கிறிய, எப்படி தாங்க முடியும்? ஓகே 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 ஓகே. இன்னைக்கு இது போதும். நெக்ஸ்ட் சண்டே மீட் பண்ணலாம். ஓகே பை. பை பை. இந்தாங்கம்மா. வெரி நைஸ். ஹே வக்கீல், என்ன இந்த பக்கம்? சண்டேனா ஜாலியா ஊர் சுத்துவோம். ஓகே. அதுவும் தலைவர் பர்த்டே வருதா, பாஷா படம் ரீ ரிலீஸ் பண்றாங்க. தியேட்டருக்கு போய் டிக்கெட் புக் பண்ண ஏய் சினிமாவா? ஏய் நானும் வரேன். ஏய் குடுமல்லி, 4 வண்டிக்கு கிரீஸ் அடிக்கணும் வாடி. அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன போறாங்க? நீ வா. என்ன விட்டுட்டு சினிமா நாங்க போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரோம். பை. ஆனா